ஹாய் எவ்ரிவன். வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு யோசிச்சுக்கிட்டே இந்த மணி பிளான்ட்டை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு சூப்பராக ஒரு ஐடியா தோணுச்சு. ஏன் இந்த லீஃபை வச்சு ஒரு கிராஃப்ட் ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பெரிய பாட்டிலாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் தான் எடுத்திருக்கேன். ஏன்னு ஃபைனல் அவுட்புட் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒயிட் கூட இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதை பெயிண்ட் பண்ணுறத விட இதை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், நான் உள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். எதுவும் இல்லை. அப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டு இந்த லீஃபோட பேக் சைடில் உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக்குக்கு கோல்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் லீஃபோட பேக் சைட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை வைக்கும் போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு, எப்படி வரும்னு தெரியலன்னு. பிகாஸ் இதை ரொம்பவே ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் அசைஞ்சால் கூட நம்மளுக்கு கரெக்டாக வராது. செகண்ட் ஒன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். தேர்ட் ஒன்று ஓரளவுக்கு ஓகேவாக வந்துடுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பாட்டிலில் ஒயிட் கலர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண சுத்தமாக வரல. எப்படி இதை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி நான் எப்படியோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதில். என்னென்னா வார்னிஷ் கோட் நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு 2 to 3 கோட்ஸ் இதில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ டைம் எடுத்து ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதனால் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 2 பாட்டில் ஆர்ட்டில் எது உங்களுக்கு கோல்டு கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் பிடிச்சிருந்ததுன்னா ஒயிட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.